அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரலட்சுமி நோன்பு. பெண்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு விசேஷம் அப்படின்னா இந்த வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பாக ஆவணி மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் முதலாக வரக்கூடிய இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானது. முறைப்படி வரலட்சுமி நோன்பு எப்படி இருக்கலாம், இந்த இருக்கிறதால நமக்கு என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்கும், பெண் தெய்வங்களுக்கு பலவிதமான விரதங்கள் இருந்தாலும் இந்த வரலட்சுமி நோன்பு இருக்கிறதால நமக்கு என்ன மாதிரியான பலன்லாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீட்லேயும் வரலட்சுமி நோன்பு வைப்பீங்களா? இந்த வரலட்சுமி நோன்பு உங்களுக்கு எவ்வளவு தனி சிறப்பானது? நீங்கள் இதில் ஸ்பெஷலாக மற்றவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு பொருளை நீங்கள் தானமாக கொடுப்பீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுங்க. இந்த வீடியோவில் இன்னும் தெளிவாக முழுமையாக வரலட்சுமி நோன்பு பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். என்ன நேரம், என்ன செய்யணும், இது எல்லாமே வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்டு வரீங்களா? ஜோதிட ரீதியாக கண்டிப்பாக இது நம்மளால் சரி செய்ய முடியும் அப்படின்னு நம்புறீங்களா? எத்தனையோ பேர் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் ஜோதிட பலன் கேட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை பெற்றிருக்காங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். பெண் தெய்வங்களுக்கு பலவிதமான விரதம், நோன்பு இவை எல்லாம் இருந்தாலும் கூட நாம் பூஜை செய்து காலகாலமாக வழிபட்டு வரக்கூடிய முக்கியமான ஒன்று இந்த வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப உயர்ந்த விரதங்களில் ஒன்றாவும் இதை பார்க்குறாங்க. கேட்ட வரங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடியதாகவும் செல்வ செழிப்பாக வாழ வைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விரதமாகவும் இந்த விரதம் இருக்குதுங்க. நினைத்தது எல்லாம் நிறைவேற்றக்கூடிய சக்தி இந்த விரதத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை முன்வைத்து தனக்காக விரதம் ஒன்று நாம் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒரு பெண்ணுக்கு வரமளித்த விரதம் அப்படிங்கிறது இந்த வரலட்சுமி விரதத்தினுடைய புராணம் வழியாக சொல்லக்கூடிய கதைகள். அதே போல் வரலட்சுமி விரதத்தை எப்படி இருக்கலாம், எந்த மாதிரியான வழிமுறைகளை கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. வரலட்சுமி விரதம் எப்படி இருக்க வேணும் அப்படிங்கிறத பற்றியும் முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கலாம். இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழன்கிழமை அன்னைக்கு வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வைத்து அலங்காரம் செய்திடுங்க. பூஜை அறையில் அல்லது வீட்டின் பிரதான இடத்துல கிழக்கு அல்லது மேற்காக ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தை சுத்தம் செய்து வரலட்சுமி தாயாரை அமர வைப்பதற்கான மேடையை தயார் செய்திடுங்க. மண்டபம் போல தயாரிக்கிறது இன்னமும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, குறிப்பிட்டு இந்த 2025 இந்த வரலட்சுமி விரதம் எந்த நேரத்தில் நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னலாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் மாதம் வரும் ஆடி பௌர்ணமி ஆகஸ்ட் 8ஆம் தேதியான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. இந்த ஆடி மாதம் 2025 பௌர்ணமி திதி நேரம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2:51 மணிக்கு, ஆகஸ்ட் 9 சனிக்கிழமை பிற்பகல் 2:26 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும். சூரியன் கடகராசியிலும் சந்திரன் மகர ராசியிலும் சஞ்சரிக்கக்கூடிய நாளில் இந்த ஆடி மாத பௌர்ணமி தோன்றும். அந்த வகையில் ஆடி மாதம் பௌர்ணமி ஆடி மாதத்தில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தில் ஏற்படும். உத்திராடம் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி வருவதால் இந்த ஆடி மாத பௌர்ணமியில் மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பிட்டு இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி வரதால் பௌர்ணமி சார்ந்த வழிபாடுகளும் பூஜைகளும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. குறிப்பிட்டு இந்த 2025 வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்திலேயே வந்திருக்கு. ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முழு நிலவு தோன்றக்கூடிய பௌர்ணமி நாளில் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் திருவோண நட்சத்திரத்தில் வர்றது ரொம்ப விசேஷம். ஆடி பௌர்ணமி வெள்ளிக்கிழமை நண்பகலுக்கு மேலே பிறக்குது அப்படின்னு சொல்கிறதால காலையிலேயே வரலட்சுமி விரதம் செய்கிறவங்க காலையிலேயே நோன்பு முடித்து கொண்டு மாலையில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு அல்லது சிவாலயங்களுக்கு சென்று அபிஷேகமாகவோ அல்லது அர்ச்சனையாகவோ செய்துட்டு வரலாம்.
இந்த வரலட்சுமி விரதம் நிறைந்த பௌர்ணமி நாள் மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமை ஆகிய அனைத்தும் ஒன்றாக வரதால் இந்த நாளில் வரலட்சுமி விரதம் இருக்காதவங்க அல்லது பழக்கம் இல்லாதவங்க கூட பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு வெற்றிலை பாக்கு தாம்பூலம் வைத்து கொடுக்கலாம். சர்க்கரை பொங்கல் தயார் செய்து கொடுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக உணவு நம்ம தானமாக கொடுக்கும்போது அது மேலும் சிறப்பாக அமையுது அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் குறிப்பிட்டு இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் நீர்நிலைகளில் நீராடி சிவசக்தியை வழிபடுவது, அம்மனுக்கு பௌர்ணமி பூஜை செய்வது ரொம்ப வழக்கம். அதே போல் தட்சணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேவர்களுடைய இரவு காலத்தில் துவங்கக்கூடிய ஆடி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் ரொம்ப சிறப்பு தான். ஆவணி மாத பௌர்ணமியும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறதால முக்கியமாக இந்த பௌர்ணமிகளை நம்ம தவற விடாமல் கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 16 வகை செல்வத்தையும் வழங்கக்கூடிய இந்த மகாலட்சுமி தேவியை நம்ம நினைத்திருக்கிறது வரலட்சுமி விரதங்க. மங்களத்தையும் மாங்கல்யத்தை பலத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த விரதத்தை கன்னி பெண்களும் திருமணமான சுமங்கலி பெண்களும் கூட கடைப்பிடிக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த 2025ஆம் ஆண்டு வரலட்சுமி விரதம் அப்படி பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆடி 23 ஆடி மாத பௌர்ணமி அன்னைக்கு திருவோண நட்சத்திரத்தில் வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடிக்கலாம். இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த வரலட்சுமி விரதம் எல்லா தெய்வங்களுடைய அருளையும் நமக்கு பெற்றுத்தருவதற்கு உரிய நாளாக சொல்கிறாங்க. குறிப்பிட்டு இந்த 2025 ஆகஸ்ட் 7 மாலை 6 மணி முதல் 8 மணி வரையிலும், ஆகஸ்ட் 8 2025 காலை 6 மணி முதல் 7:20 மணி வரையிலும் பூஜைக்கான உகந்த நேரமாக காலை 8ஆம் தேதி காலை 9 மணி முதல் 10:20 மணி வரையிலும், அதே போல் மாலை 6 மணிக்கு மேலேயும் இருக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம எப்படியெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காயில் மஞ்சள் பூசி குங்குமம் இட்டு அம்மன் திருமுகத்தை வைக்க வேண்டும். அம்மன் முகம் சந்தனத்தால் செய்தாலோ அல்லது வெள்ளி முகம் வைத்தாலோ வாசலுக்கு அருகில் அம்மனை வியாழன்கிழமையான இந்த நாளே நம்ம இரவே வைத்துடுறது நல்லது. பிறகு இந்த நாளை வரலட்சுமி விரதம் அன்னைக்கு அதிகாலையிலேயே நாம் குளிச்சு முடிச்சுட்டு வாசல் தெளித்து கோலமிட்டு விரதத்தை ஆரம்பிக்கலாம். பிறகு பூஜை செய்ய போகக்கூடிய இடத்துல இழை கோலம் போட்டு சுத்தமான ஒரு தட்டில் நாம் அட்சதையை பரப்பி அம்மன் ஆவாகனம் செய்ய போகக்கூடிய கலசத்தை வைக்கலாம். இதே போல் கலசத்தில் அட்சதையோடு வெற்றிலை பாக்கு, மஞ்சள், வெள்ளி காசு மற்றும் ஒரு எலுமிச்சம்பழம் இவையெல்லாம் வைத்து மாவிளையை கலசத்தின் மீது வைக்கலாம். பிறகு அதன் மீது தேங்காயை வைக்கலாம். மேலும் அம்மனுடைய முகத்தை கலசத்தோடு இணைத்து வைத்து விளக்கு ஏற்றி வெண்பொங்கல் நைவேத்தியம் செய்யலாம். பின் பிள்ளையாருக்கு பூஜை செய்யலாம். மேலும் அஷ்டலக்ஷ்மிகளுக்கு பிடித்தமான அருகம்புல் தூவி பூஜை செய்யலாம். பூஜையின் போது மகாலட்சுமி ஸ்தோத்திரம், அஷ்டலக்ஷ்மி சோஸ்திரம், கனகதாரா சோஸ்திரம் ஆகியவற்றை படிக்கலாம். இப்படி நாம் கடைபிடிக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பெண்கள் உடல் பிரச்சனை காரணமாக இந்த வரலட்சுமி விரதத்தை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கடைப்பிடிக்க முடியல அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தினத்தில் கடைப்பிடிக்கலாம். அப்போதும் கடைப்பிடிக்க முடியாத சூழ்நிலை வந்தது அப்படின்னா நவராத்திரி 9 நாட்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தினத்தில் இந்த விரதத்தை மேற்கொண்டு மகாலட்சுமியினுடைய அருளை பரிபூரணமாக பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த வரலட்சுமி நோன்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கடைப்பிடிக்கிறதுக்கு இருக்குங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரி வரலட்சுமி நோன்பை கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த நாளில் நீங்கள் என்ன சிறப்பான விஷயமெல்லாம் செய்வீங்க, இது மட்டும் இல்லாமல் இப்படி செய்தால் நல்லது அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கீழே பதிவிடுங்க. குறிப்பிட்டு இந்த நாளில் நாம் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு மற்ற நாட்களை விட இந்த நாளில் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த விரதத்தை யார் வேண்டுமானாலும் கடைப்பிடித்து மகாலட்சுமியை வழிபாடு செய்யலாம். திருமணமான பெண்கள், திருமணமாகாத பெண்கள், கணவன் இல்லாத பெண்கள், ஆண்கள் அப்படின்னு யார் வேண்டுமானாலும் கடைப்பிடிக்கலாம். மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்து வழிபட்டு பலவிதமான வரங்கள் பெறுவதற்கு உரிய நாளாக இந்த நாள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மகாலட்சுமி விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 நாள் வழிபட வேண்டிய விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 வகையில் வரலட்சுமி விரதத்தை நம்ம மேற்கொள்ளலாம். அந்த வரலட்சுமி விரதம் படம், அதாவது மகாலட்சுமியினுடைய படத்தை வச்சு கூட வழிபாடு செய்யலாங்க. குறிப்பிட்டு வெள்ளிக்கிழமை மட்டும் வழிபாடு செய்யலாம். 2வது மகாலட்சுமியின் படத்தை மனை மீது எழுந்தருள செய்து
கலசம் அழைத்தும் வழிபாடு செய்யலாம். வியாழன்கிழமை அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதத்தை மேற்கொண்டு சனிக்கிழமை புனர் பூஜை செய்து வழிபாட்டினை நிறைவு செய்யலாம். அல்லது வெள்ளிக்கிழமையே அம்பிகையை அழைத்து ஒரு நாள் மட்டும் வழிபாடு செய்யலாம். அல்லது வெள்ளிக்கிழமை அம்பிகையை அழைத்து வழிபட்டு சனிக்கிழமை வைத்திருந்து ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்து வழிபாட்டினை நிறைவு செய்யலாம். இப்படி இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் வரலட்சுமி விரதத்தை பற்றிய நிறைய தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.